எல்லாருமே சாவர்த்து நிச்சயம். எல்லாருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உப்பளம், அந்த உப்பளத்தை வந்து மொத்தத்தையும் அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர் வந்து கட்ட போகிறாங்களா, அது நினைக்க சொல்ல மனசில் அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அங்கே நிறைய பேர் அந்த உப்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலை செய்கிறதுல போராடுறாங்க. எனக்கு இதுதான் தொழில், இதுதான் நான் சாப்பிட்றேன், இது விட்டா நான் எங்கே போக முடியும் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இங்கே யாருக்காவது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேங்க, இங்கே எல்லாரும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே தின்றோம். அந்த உப்பு எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த உப்பு வளத்தை அழிச்சிட்டா நம்ம எல்லாரும் எந்த மாவட்டத்தை நம்பி வாழ போகிறோம்? உப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் சாப்பிட முடியுமா? இல்லை எதனா ஒரு பொருளை நம்ம இங்கே சுவைக்க முடியுமா? சிந்திச்சுக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவசாயமும் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி உப்பளத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா எப்படி மக்கள்லாம் சாப்பிடுவாங்க, எப்படி உயிரோட வாழ போகிறான்னு சொல்லி சிந்திச்சுக்குங்க. நாம் இங்கே எல்லாத்தையும் அழிச்சிட்டு பக்கத்து மாநிலத்தில் இல்லை பக்கத்து வெளிநாட்டையும் நம்பி தான் வாழ போகிறது உண்மையான சம்பவம் வரப்போகுதுன்றது மனசில் நினச்சிக்கங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கலன்னா நம்ம எல்லாருமே சாவர்த்து நிச்சயம்.